தெய்வத்தின் குரல் மூன்றாம் பாகம் மதாச்சாரத்தின் உட்பிரிவுகள் முந்தைய உரை தொடர்பாக ஒரு விளக்கம் பகுதி 4. இன்னொரு கேள்விக்கு நான் பதில் சொல்லியாக வேண்டும். இதுவரையில் நான் தத்துவம் என்பதை தனிப்பட்ட தெய்வ உபாசனையோடு சேர்க்காமல் பிரித்தே பேசி வந்திருக்கிறேன். நம்முடைய மதத்திலோ ஃபிலசாபிக்கலாக இருக்கிற தத்துவ சித்தாந்தத்தோடையே தியலாஜிக்கலாக வருகிற விஷயமான மூர்த்தி உபாசனையும் சேர்ந்திருக்கிறது. இங்கேயும் பூர்வாச்சாரப்படியே ஒருவன் ஜென்மாவை பொறுத்து செய்ய வேண்டும் என்றால் ஜாஸ்தி மோதல் ஏற்படும் போல் இருக்கிறது. அதாவது விசிஷ்டாத்வைத்தி என்கிறவன் வெறும் ஃபிலாசபியாக எல்லாருக்கும் பொதுவான ஒரு பரமாத்மாதான் ஜீவாத்மாவின் அந்தர்யாமியாக உள்ளே புகுந்து ஆட்டிக்கொண்டும் இருக்கிறது, ஜீவனானவன் முக்தியிலும் கூட அதோடு ஒன்றாக போய்விடாமல் தான் அதன் ஒரு அம்சமே என்பதை புரிந்து கொண்டு பக்தியோடு அதன் ஆளுகைக்கு கீழே தனியாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி பொதுப்படையான ஒரு பரமாத்மாவோடு நிறுத்திவிடவில்லை. அந்த பரமாத்மா விஷ்ணு தான், சிவன் இல்லை. அவனுக்கு இன்ன நிறம், இத்தனை கை, அவனுக்கு நிறைய அலங்காரம் பண்ணி ஆராதிக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்கிறான். இப்படியே சைவ சித்தாந்தியும் இன்னொரு தத்துவ சாஸ்திரத்தை சொல்கிறான். அது விசிஷ்டாத்வைத்தத்தை விட அத்வைத்தத்துக்கு கிட்டே போகிறது. என்றாலும் இதிலும் அத்வைத்த ஐக்கியம் இல்லை. இவனும் பெயரே சைவ சித்தாந்தம் என்று இருப்பதற்கேற்ப பொதுவாக ஏதோ ஒரு பரமாத்மா என்று சொல்லாமல் அவர் சிவன் என்ற மூர்த்திதான், விஷ்ணு இல்லை, அவர் இப்படி இருக்கிறார், அவருக்கு ஆராதனையாக ஓயாமல் அபிஷேகம் செய்ய வேண்டும் என்றெல்லாம் சொல்கிறான். அத்வைத்தி அந்த பரமாத்மாவை வித்தியாசமில்லாமல் எல்லா மூர்த்திகளிலும் உபாசிக்க வேண்டும் என்று இருந்தாலும் நடைமுறையில் அத்வைத்திகளான ஸ்மார்த்தர் குடும்பங்களில் எத்தனையோ தலைமுறையாக சிவ பூஜை தான் பண்ணுவது, விஷ்ணுவுக்கான சாலக்கிராம பூஜை தான் பண்ணுவது, அம்பாளுக்கான ஸ்ரீ வித்யா பூஜை தான் பண்ணுவது என்றெல்லாம் வந்திருக்கிறது. கேள்வி என்னவென்றால், எந்த சித்தாந்தமானாலும் உன் நம்பிக்கைப்படி வைத்துக்கொள்ளு, அதற்காக குலாச்சாரத்தை மாற்றாதே என்று சொன்னீர்கள். சரி, ஆனால் நமக்கு மூர்த்தி உபாசனை, இஷ்ட தெய்வம் என்பதும் முக்கியமாயிருக்கிறதே. நம்முடைய மதத்தில் இத்தனை தெய்வங்களை சொல்லி ஒவ்வொன்றுக்கும் புராணம், ஸ்தோத்திரம், க்ஷேத்திரம் என்று வைத்திருப்பதால் அவற்றில் ஒவ்வொருவனுக்கும் ஏதாவது ஒன்றில் விசேஷ பிடிப்பு ஏற்படுகிறதே. இப்படி இருப்பதில் நான் விசிஷ்டாத்வைத்த வைஷ்ணவனாக பிறந்தாலும் எனக்கு அத்வைத்தத்திலும் சிவனிடத்திலுமே பிடிப்பு இருக்கிறதென்றால் உங்கள் உபதேசப்படி அத்வைத்தத்துக்காக விசிஷ்டாத்வைத்த பூர்வாச்சாரத்தை விட வேண்டியதில்லைதான் என்று பார்த்தால் இதுவே என் பக்தி உபாசனையில் குறுக்கே வந்து மோதுகிறதே. எனக்கு சிவனிடம்தான் சுவாபாவிகமாக பக்தி என்றாலும் விஷ்ணுவை அல்லவா பூஜை பண்ணியாக வேண்டியிருக்கிறது. எந்த கர்மாவானாலும் சித்தாந்த அனுபவத்துக்கு பூர்வாங்கமான சித்த சுத்திக்கு பிரயோஜனமாகிறது என்று மனசை சரிப்படுத்தி கொண்டு செய்கிறது போல விஷ்ணுவை வைத்து பூஜை பண்ணினால் அது சிவ பூஜை தான் என்று மனசை எப்படி சமாதானப்படுத்தி கொள்வது என்று கேட்டால் என்ன பதில்? அல்லது சைவராக பிறந்த ஒருவருக்கு விஷ்ணுவிடம்தான் பக்தி என்று அவர் இதே போல கேட்டால் என்ன சொல்வது? ஸ்மார்த்தர் ஒருவர் சிவ பூஜை தான் அகத்தில் இருந்து வந்திருக்கிறது, எனக்கு அம்பாளின் ஸ்ரீ சக்கர பூஜையில்தான் ஈடுபாடு இருக்கிறது, அல்லது முருகனிடம்தான் தன்னால் பக்தி வருகிறது, நான் என்ன பண்ண என்று கேட்டால் என்ன செய்வது? பூர்வீகர் ஆச்சாரப்படிதான் செய்ய வேண்டும் என்பதை மாற்றி சொல்லலாமா? இல்லாவிட்டால் இவர்கள் ரொம்பவும் மனசு நொந்து கஷ்டப்படுவார்கள் போல் இருக்கிறதே. இவர்கள் நாஸ்திகர்களாக போகவில்லை, பூஜை பண்ண மாட்டோம் என்று சொல்லவில்லை. நம் மதத்திலேயே சொல்லி இருக்கிற சுவாமிகளில் ஒன்றைத்தான் பூஜிக்க ஆசைப்படுவதாக சொல்கிறார்கள். இவர்களை இன்ன குலத்தில் ஈஸ்வரன் பிறப்பித்ததால் இவர்கள் அதில் முன்னே இருந்தவர்கள் எப்படி செய்தார்களோ
அப்படித்தான் செய்ய வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி சொல்லலாம் என்றால், அதே ஈஸ்வரன் தானே இவர்களுக்கு தன்னுடைய வேறு ஒரு மூர்த்தியில் விசேஷ பக்தியை உண்டு பண்ணியிருக்கிறான். ஆகையால் கர்மா, பக்தி, ஞானம் என்று வருகிற மூன்றில் மற்ற சாஸ்திர கர்மாக்களை பூர்வாச்சாரப்படி பண்ணு. பக்தி மட்டும், பக்தி கர்மாவான பூஜையை மட்டும் உன் இஷ்ட தேவதைக்கே பண்ணப்பா. ஞானம் என்ற சித்தாந்த சமாச்சாரத்தை தான் முன்னேயே சொல்லியாச்சு என்று பதில் சொல்லிவிடலாமா? இதுவும் சமாதானப்பட மாட்டேன் என்கிறது. மற்ற சாஸ்திர கர்மா, பக்தி கர்மா என்று பிரிக்க முடியாமல் சேர்த்து பிசைந்தல்லவா வைத்திருக்கிறது. எல்லாருக்கும் பொதுவான சந்தியாவந்தனத்தில் கூட ஒருத்தர் பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் என்றால் இன்னொருத்தர் ஈஸ்வர சப்தம் சிவனை ஞாபகமூட்டுகிறதே என்பதால் ஈஸ்வரன், பகவான் என்ற இரண்டும் ஒரே பரமாத்மாவைத்தான் சொல்கிறதென்றாலும் மகாவிஷ்ணுவின் பிரீத்திக்காகவே என்று சங்கல்பம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து ஈஸ்வர என்கிற இடத்தில் பகவத் என்கிறார். சைவனாக பிறந்து விஷ்ணு பக்தி பண்ண வேண்டும் என்று இருக்கிற ஒருவனுக்கு கேசவ, நாராயண என்று சொல்லிக்கொண்டு நாமத்தை குழைத்து போட்டுக்கொண்டால்தான் மன நிறைவு இருக்கலாம். இவனை விபூதிதான் இட்டுக்கொள்ள வேண்டும் என்றால் அவன் சிவ பஞ்சாட்சரம் சொல்லித்தானே அதை குழைத்து இட்டுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. ஷிகை, சூத்திரம் ஆகியவற்றோடு புன்றம் என்று நெற்றிக்கிட்டு கொள்வதிலும் பூர்வாச்சாரப்படிதான் பண்ண வேண்டும் என்று இருப்பதால் தெய்வத்தையும் மாற்றிக்கொள்ளக்கூடாது என்று வைத்து கொண்டால் அது ஸ்வபாவமான பக்திக்கு இடையூறாக ஆகிறதே. இப்படியாக வெளிச்சின்னம், நேராக பக்தி பூஜை இல்லாத வைதிக காரியம் இவற்றிலெல்லாம் கூட பூர்விகர்களின் சம்பிரதாயத்தில் நிலைநாட்டப்பட்டுள்ள ஏதோ ஒரு தெய்வத்தை சம்பந்தப்படுத்தி இருக்கிறதே. அதனால் நான் இவ்வளவு நேரம் சொன்னதை வாபஸ் பண்ணிவிடுகிறேன். பூர்வாச்சாரமும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். நீ எப்படியும் பகவானை நம்புகிறாய். அவனை மனசார ஒரு ரூபத்தில் உபாசிக்க வேண்டும் என்று தாபப்படுகிறாய். அதனால் உன்னை அவனே பார்த்து கொள்வான். பூர்விகர் ஆச்சாரத்தை பற்றி கவலைப்படாதேயப்பா என்று சொல்லிவிடலாமா? இதுவும் நிம்மதிப்பட மாட்டேன் என்கிறது. எங்கே கட்டறுத்து கொண்டு போகலாம் என்று ஜனங்கள் ஒரே இந்திரிய ஆட்டத்திலும் நாஸ்திகத்திலும் போய்கொண்டிருக்கிற இந்த சமயத்தில் ஏதோ கொஞ்சம் தர்மம், பக்தி, ஆத்மார்த்தமான தத்துவம் என்று நாட்டமுள்ளவர்களையும் குல வழக்கத்தில் இருந்து அவிழ்த்து சுதந்திரமாக விடுவதென்றால், இப்போது நல்ல லட்சியத்துக்காகவே இவர்கள் சுதந்திரம் கேட்டாலும் அப்புறம் அதன் பழக்கத்தாலேயே மற்றவற்றிலும் சுதந்திரமாக தெரி கெட்டு போக ஆரம்பித்து விட்டால் என்ன பண்ணுவது என்று இருக்கிறது. அநேக இடங்களில் இப்படி நடந்தும் இருக்கிறது. பக்தி, தர்மம், தத்துவம் என்ற அபிலாஷைகள் இருக்கும் மற்ற ஜனங்களும் இவர்களை பார்த்து இவர்கள் குலாச்சாரத்தை விடுகிறார்கள் என்பதால் தாங்களும் விடலாம் என்பதற்குத்தானே ஊக்கம் பெறுவார்கள். இதையெல்லாம் பார்த்தால் பகவானே என்ன சொன்னார்? ரொம்ப நிர்தாட்சண்யமாகத்தானே சொன்னார். அப்படித்தான் நாமும் குலாச்சாரத்தை ஒரு நாளும் விடப்படாது என்று சொல்லிவிடுவோம் என்று தோன்றுகிறது. குல தர்மம் என்பதற்காக யுத்தம் பண்ணி பிதாமகர், பந்து, மித்திரர்களையெல்லாம் கொல்லுவதாவது என்று வில்லை போட்டுவிட்டு உட்கார்ந்த அர்ஜுனனிடம் பகவான் இப்படித்தானே சொன்னார். உனக்கு சாஸ்திரம் இந்த ஸ்வதர்மத்தை தானே கொடுத்திருக்கிறது. ஒரு பிராமணனிடம் போய் நான் சண்டை போடு என்று சொல்வேனா? உன்னை ஈஸ்வரன் க்ஷத்ரியனாக படைத்திருக்கிறானோ இல்லையோ? அப்படியானால் அந்த குலாச்சாரப்படிதான் நீ பண்ண வேண்டும் என்றே அர்த்தம். அதன்படி பண்ணினால் குலமே போய்விடும், குல ஸ்திரீகள் பாழாய் போவார்கள் என்றெல்லாம் நீ அழுது அடம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. பலனை பார்க்காதே. ஈஸ்வரன் இப்படி ஜென்மா கொடுத்தான் என்றால் அதற்கு சாஸ்திரம் என்ன வழியை காட்டுகிறதோ அப்படித்தான் போகணும். மற்றவர்களுக்கு கஷ்டத்தை உண்டாக்குகிறோமே என்று பார்க்காதே. அல்லது உனக்கே இதனால் கஷ்டம், மனவேதனை, கில்ட்டி கான்ஷியன்ஸ் இருந்தாலும் இதுகளையும் பார்க்காதே என்று இப்படி சொல்லிக்கொண்டே போய் இதற்கெல்லாம் மேலாக உன் பிராணனே போகிறதா? போகட்டும். ஸ்வதர்மத்தின்படியே இருந்து கொண்டிருந்தால் அதற்காக செத்தாலும் மேல்.
ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயஹ என்று ஒரே முடிவாக சொல்லிவிட்டார். உன்னுடைய ஸ்வதர்மம், அதாவது பிறப்பால் ஏற்பட்ட குல தர்மம் குணமில்லாததாக, நல்ல அம்சங்கள் இல்லாததாக இருந்து இன்னொரு குல தர்மம் உசத்தியான அனுஷ்டானங்கள் உள்ளதாக இருந்தாலும் கூட நீ அதை எடுத்துக்கொள்ளப்படாது. ஸ்வதர்மந்தான் ஸ்ரேயஸ் என்று பகவான் தீர்மானிக்க சொல்லி, ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணஹ பரதர்மாத் ஸ்வனுஷ்டிதாத் என்று சொல்லி அதற்கும் மேலே கடுமையாக ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயஹ, தன் குல தர்மத்திலே இருந்து கொண்டு சாவே ஏற்பட்டாலும் ஸ்ரேயஸ், பரதர்மோ பயாவஹ, பிரத்யான் தர்மம் மகா பயங்கரமாய் முடியும் என்கிறார். குறிப்பு: கீதை 3.35. சரி, பகவானே சொன்ன இந்த முடிவை அது எத்தனை கடுமையாய் தோன்றினாலும் பகவான் சொன்னதென்பதால் அதற்கு மேல் க்ஷேமம் இல்லை என்று நாமும் முடிவாக சொல்லிவிடலாம் என்றால் முடியவில்லை. ஏன், பூர்வாச்சாரத்தை விடலாமா என்று கேட்கிறவர்களின் இன்னொரு கேள்விக்கு பதில் சொல்லியாக வேண்டியிருப்பதால் முடியவில்லை. இதுவும் நானே சொல்லிக் கொடுத்ததை வைத்துக்கொண்டு என்னையே வளைக்கிற கேள்விதான்.